செய்தி. யுஜிசி விதிமுறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். யுஜிசியின் புதிய விதிமுறைகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல், சொல்லுங்கள், யுஜிசியின் திருத்தப்பட்ட புதிய விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறார். இதற்கு பாஜக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். கனகதரா, இன்று 4வது நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் யுஜிசி தேர்வு மற்றும் துணைவேந்தர் நியமிப்பது தொடர்பாக தனி தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த தீர்மானத்திற்கு அதிமுக அதாவது திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அவர்கள் இன்றைய தினம் அந்த தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் பாஜக தரப்பில் தற்போது அந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் தற்போது அதாவது சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த தனி தீர்மானத்தின் போது குறிப்பிட்டிருந்தது தமிழக கைத்திருநாளாம் பொங்கல் திருநாள் பண்டிகை விடுமுறைகளில் அதாவது நெட் போன்ற தேர்வுகள் தேசிய தேர்வுகளானது அறிவிக்கப்பட்டிருப்பதும், அதே போல இந்த துணைவேந்தர் நியமிப்பது தமிழக அரசு தான் நியமிக்க வேண்டும், ஆளுநருக்கு அந்த அதாவது அந்த அதிகாரம் இல்லை என்பது தொடர்பான தனி தீர்மானமானது இன்றைய தினம் கொண்டு வரப்பட்டு இருந்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாதிருப்பதும், அதே போல தமிழக பண்பாட்டுக்கு தமிழை தெரியாத வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் துணை வேந்தர்களாக நியமிக்கப்பட்டால் தமிழகத்துக்கு அவருடைய கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இழுக்கப்படும் எனவும் இன்றைய தினம் இந்த சட்டப்பேரவையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த தனி தீர்மானத்தை திமுக அரசு சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் வாசித்திருந்தார். இதற்கு எந்தெந்த கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று கேட்டபோது அந்த புரட்சி பாரத கட்சி மற்றும் அதாவது தரப்பிலும், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பிலும், அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த தீர்மானத்திற்கு வரவேற்பானது தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பாஜக தரப்பில் நயனா நாகேந்திரன் அவர்கள் தனது பதிவு செய்திருந்தார். திமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஆளுநருக்கு கூடுதல் பொறுப்பை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆளுநரை அவமதிக்கிறது இந்த பேரவை என்றும் அவர் தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த கருத்திற்கு நாங்கள் வெளியேறுகிறோம் எனவும் தற்போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எனப்படும் யுஜிசியின் திருத்தப்பட்ட புதிய விதிமுறைகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்கலைக்கழகங்களில் யுஜிசி மெம்பர் நியமனம் குறித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது அந்த நியமனம் சொல்லக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதில் ஏற்கனவே இப்போ வைஸ் சான்சலர் நியமனம் பண்ணுறதுக்கு 3 உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த 3ல் கூட ஒரு உறுப்பினராக அந்த வரைவு கொள்கையில் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசுடைய அமைச்சகத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. அது இவங்க கூடாது, இது எங்களுடைய உரிமையை பறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அதாவது பேராசிரியர்களை நியமிக்கும் போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நியமிக்கும் போது டாக்டரேட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இவங்க டாக்டரேட் படிச்சிருக்க வேண்டாம், ஏற்கனவே இருக்கு போல தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு மாநில அரசுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமில் அவங்க இவங்க எதெல்லாம் வேணுமோ கோரிக்கை வச்சு இவங்களுடைய கோரிக்கை அதில் சொல்லலாம். ஆனால் அந்த டைம் இருக்குது, 5ஆம் தேதி வரை டைம் இருக்குது. ஆனால் இப்போவே இன்றைக்கி அந்த தீர்மானம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் நாங்கள் அது சரியான முறையில் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் வெளியிடுறோம். சார், வேந்தர் தேர்தல் முறையில் ஆண்டாண்டு காலமாக 3 குழு தேர்வு செய்யறதா 4வது பிரதிநிதிக்கான தேவை என்ன இருக்கு? அவங்க ஸ்டேட் ரைட்ஸில் இது ப்ரொடெக்ட் பண்ணுது, அகேன்ஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை இருக்கலாம், நீங்கள் சொல்கிறது கூட சரியாக இருக்கலாம். ஆனால் என்னென்னா அது பிப்ரவரி 5ஆம் தேதி நம்ம டைம் இருக்குது. அதை போய் சொல்லி அவங்க செய்யலை அப்படின்னா தான் நம்ம அதை பற்றி பேசணும். இந்த தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை நேரலையில் காண்பிக்கல அப்படின்னாங்க. மேடம் கூட முடப்பூச்சி தொழில் தொடர்பாக பள்ளிக்கூடங்களில் மது குடிக்காங்க அப்படின்னாங்க. அப்பயும் காட்டப்படல. பாஜக எப்படி பார்க்குது? நிச்சயமாக அது ஒருதலை பட்சமாக பார்க்கணும். ஏன்னா அன்றைக்கி நான் பேசும்போது கூட, போன வாட்டி பேசும்போது கூட நாங்கள் பேசும்போது எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ சபாநாயகர் இப்போ எதிர்க்கட்சியில் மாண்பு உறுப்பினர் உதயகுமார் கூட அதை ரைஸ் பண்ணாங்க இன்றைக்கி. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்படி இல்லை, அது ஏதோ தவறு நடந்திருக்கும், நாங்கள் சரி பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம்.